ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான குட்டி குட்டி டிப்பெல்லாம் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, குக்கரில் சாதம் வச்சு சாப்பிடாதீங்கக்கா, குக்கரில் விட நீங்கள் வடித்து சாப்பிட்டோம் அப்படின்னா தான் ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. எனக்கும் அது தெரியுங்க. பட் சாதம் வடிக்கிறது அப்படிங்கிறது எங்கள் வீட்டில் சின்ன வயசுலேருந்து குக்கரில் வச்சே பழகிறதுனால அவ்வளோவா நாங்கள் செஞ்சது கிடையாதுங்க. அதனால் எனக்கு அது பெரிய ப்ராசஸ் மாதிரி தோணுச்சு. அதனால் நான் செய்யாமையே விட்டுட்டேன். குக்கரில் சாதம் வைக்காட்டி கூட குக்கரில் வச்ச மாதிரியே நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக பஞ்சு போல் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த டிப்பில் ட்ரை பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி தான் இப்போ ரீசெண்ட் டைமில் செஞ்சுட்ருக்கேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ 2 பேருக்கு மதியம் லஞ்சுக்கு செய்கிறதுனால 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேங்க. அது ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தண்ணி சேர்த்து ஒரு 2 டைம் நல்லா களைஞ்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. எந்த டம்ளரில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் நான் 2 டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு கொஞ்சம் கொலன்னு வேணும் அப்படின்னா நீங்கள் 3 டம்ளர் அளவுக்கு கூட தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு அகலமான கெட்டியான பாத்திரம் எடுத்துக்கங்க. அந்த மாதிரி பாத்திரம் இல்லை அப்படிங்கிறவங்க இட்லி பாத்திரம் கூட தாராளமாக எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு நான் எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன்னு பார்த்துக்கோங்க. அந்த பாத்திரம் உள்ளே வச்சதுக்கப்புறம் தண்ணி இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ உள்ளே சேர்த்துட்டு தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை உள்ளே வச்சிடலாம். வச்சு ஒரு 1/4 மணி நேரம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டுங்க. இடையில செக் பண்ணி பாருங்கள். சாதம் சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இப்போ மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். டக்குன்னு ரெடி ஆகணும் அப்படிங்கிறக்காக நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா மூடி ஓப்பன் ஆகுங்க. அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 1/4 மணி நேரம் வச்சுருங்க. ஒவ்வொரு கேஸ்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது இல்லைங்களா. நீங்கள் இடையில செக் பண்ணி பாருங்கள். 1/4 மணி நேரத்தில் ரெடி ஆகலை அப்படின்னா ஒரு 2-3 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக விட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக உள்ள தண்ணி இருந்தால் கூட நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கேஸ் ஸ்டவ் மேலேயே நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஹீட்டுக்கு நல்லா பூ போல் சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லைங்களா. நீங்கள் குக்கரில் வச்சிங்க அப்படின்னா கூட இந்த அளவுக்கு நமக்கு ரெடி ஆகாதுங்க. அதை விட சூப்பராக நமக்கு ரெடி ஆகிருக்கு பாருங்கள். சாதம் வடிக்க தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கண்டிப்பாக இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம் லைட்டாக ஆறுனா கூட சூப்பராக இருக்குங்க. இப்போ இது கீழே எடுத்து வச்சு நான் ஒரு பிளேட்டில் போட்டு கூட உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ நாளாக நீங்கள் குக்கரில் செஞ்சுட்டு இருந்தால் கூட இனிமேல் ஈஸியாக இந்த டிப்பில் ரெடி பண்ணி பாருங்கள். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்குது இல்லைங்களா. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டிப்பும் அப்படித்தாங்க. நம்ம இட்லி நல்லா சாஃப்டாக வரணும். இட்லிக்கு மாவு அரைக்கும் போது ஒரு சிலர் உளுந்து வடை ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா. உளுந்து வடையும் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கடைகளெல்லாம் வாங்குற மாதிரி உளுந்து வடை நல்லா புசுன்னு இருக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த டிப்பில் ட்ரை பண்ணிக்கலாம். உளுந்து ஊற வைக்கும் போது ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சு எடுத்துட்டு அரைக்கும் போது தண்ணிக்கு பதிலாக இந்த மாதிரி ஐஸ்கிரீம் போட்டு அரைச்சிட்டிங்க அப்படின்னா இட்லி நல்லா சாஃப்டாக பூ போல வருங்க. இட்லி உளுந்து வடை ரெண்டுமே உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். ரெடி பண்ணி முடிச்சுட்டு இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா பூ போல் ரெடி பண்ணியிருக்கு இல்லைங்களா. நீங்கள் அரைக்கும் போது தண்ணிக்கு பதிலாக நான் சொன்ன மாதிரி ஒரு 4-5 ஐஸ்கிரீப் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி உளுந்துக்கு அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு உளுந்து வடை பார்க்கலாங்க அது எப்படி வந்திருக்கு அப்படின்னு. கிரைண்டரில் மட்டும் இல்லைங்க, நீங்கள் மிக்சியில் தனியாக உளுந்து வடை ரெடி பண்ணுறக்காக உளுந்து அரைப்பீங்க இல்லைங்களா. அப்போ கூட உளுந்து ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தண்ணிக்கு பதிலாக ஐஸ்கிரீப் சேர்த்து அரைச்சிட்டிங்க அப்படின்னா உளுந்து வடையும் சூப்பராக ரெடி பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வெங்காயம் பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாமே யூஸ் பண்ணும்போது எவ்வளோ தான் நம்ம க்ளீனாக வச்சாலும் ஒவ்வொரு டைம் கூட்டும்போது பார்த்துட்டிங்க அப்படின்னா அங்கங்கே அந்த குப்பை இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே ஒரு ஷீட் எடுத்துட்டிங்க அப்படின்னா 2 இதுக்கு தாராளமாக கட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வச்சு ரவுண்ட் ஷேப்பில் அழகாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிட்டேங்க. 2 இருக்கிறதுனால 2 ஷீட் கட் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் 4-5 இருந்துச்சு அப்படின்னா 4-5 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா பார்க்குறக்கும் நீட்டாக இருக்குங்க. தக்காளி பழம் நீங்கள் வெளியில் வைக்கிற ஐடியா இருந்தால் கூட தக்காளி பழம் அழுகுச்சுன்னா கீழே ஃபுல்லாக சிந்திட்டு இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஷீட் மட்டும் நம்ம தூக்கி போட்டுட்டு மாற்றிக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாமே நம்ம போட்டு எடுத்து வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த டிப் இந்த டைமில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்டில் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.